பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை இரட்சிக்கிற தேவன் அவரே. ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு எங்களை தெரிந்து கொண்டவரே, உம்மை போற்றுகிறோம். இந்த பரிசுத்தமான ஆராதனையின் வழியாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கவும் செயலாற்றவும் எங்களை பலப்படுத்தும். உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை தேட, உள்ளத்திலிருந்து உணர்ந்து துதிக்க தமது ஆவியானவரால் எங்களை உயிர்ப்பித்தருளும். ஆராதனையில் பங்கு பெறும் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதியும். நீரே எங்களை ஆளுகை செய்யும். இரட்சகர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 18வது பாடலை பாடுவோம். ராஜாதி ராஜாவே, உம்மை துதிப்பதே. 18வது ஞான பாடல். Vilangini, and the
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இது நாளுக்குரிய திருமுறை பாடம் படித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தப்படும் வண்ணமாக இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை என்ற பாடலை நாம் பாடுவோம். Yes.
ஆசீர்வாதமான நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியர் நிருபம் 6வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நாம் தியானத்திற்காக மனதில் நிறுத்திக் கொள்வோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்தவ வாழ்வு என்பது பிறரோடும் உடன் விசுவாசிகளோடும் இணைந்து வாழுகிற ஒரு சமூக வாழ்வாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பதையும் பிறர் பாரத்தை சுமக்க வேண்டியதின் அவசியத்தையும் விவரிக்கிறார். மோசேயின் நியாயப்பிரமாணம் மக்கள் மேல் கடினமான பாரத்தை சுமத்தியது. கிறிஸ்துவின் பிரமாணமோ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து பாரத்தை லகுவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. மோசேயின் பிரமாணம் நம்மீது பாரத்தை சுமத்துகிறது. கிறிஸ்துவின் பிரமாணம் பிறர் பாரத்தை சுமக்க நம்மை அழைக்கிறது. சபையானது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கின்ற ஒரு தெய்வீகமான அமைப்பாகும். ஆண்டவர் இயேசு சிலுவை பாதையை தெரிந்து கொண்டது தனக்காக அல்ல, தனது குடும்பத்திற்காக அல்ல, எனக்காக, உங்களுக்காக, முழு மனுக்குலத்திற்காக சிலுவை பாதையை தெரிந்து கொண்டார். இன்று சிலுவையை பிறர் மேல் சுமத்துபவர்கள் அதிகம், சிலுவையை சுமப்பவர்கள் குறைவு. ஆண்டவர் இயேசு வேதபாரகரையும் பரிசேயரையும் குறித்து சொல்லும்போது மத்தேயு 23:4 சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். நாம் பிறர் மேல் பாரத்தை சுமத்துகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது பிறர் பாரத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று பிலிப்பியர் 6:2 கூறுவது நமக்கு தரப்பட்ட கட்டளையும் தெய்வீக அழைப்புமாக இருக்கிறது. முதலாவதாக வேதம் சொல்லுகிறது உடைக்கும் சுமைகள். கலாத்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனம், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. மயில் இறகு மிகவும் மென்மையானது, லேசானது. ஆனால் அளவுக்கு அதிகமாக, வண்டியின் தாங்கு சக்திக்கு அதிகமாக மயில் இறகுகளை ஏற்றும்போது ஒரு கட்டத்தில் அந்த வண்டியின் வலிமையான அச்சாணியை முறித்துவிடும் என்று 475வது குறளில் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இன்று அநேக தேவ ஜனங்களுடைய வாழ்க்கை அச்சு உடைந்து போன வாழ்க்கையாகவே இருக்கிறது. சிறு பாவம், சிறிய பகை, தேவையற்ற சின்ன சின்ன செலவுகள், மறைவான சிறு சிறு தவறு என்று இவற்றை வளர விடுகிற பொழுது ஒரு நாள் நம் விசுவாச வாழ்வை, நம்முடைய பொருளாதார வாழ்வை, குடும்ப வாழ்வை இவை முறித்து விடுகிறது. தேவனோடு உள்ள உறவை உடைத்து விடுகிறது. சீர்பொருந்துதல் என்பதை குறிக்கின்ற கிரேக்க வார்த்தை காட்டார் டிஸ்மோஸ். இது கிழிந்த வலையை பழுது பார்த்து சரி செய்தல் அல்லது முறிந்து போன
எலும்புகளை மறுபடியும் கட்டி ஒட்ட வைத்தல் என்பதை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல்லாகும். எலும்புகள் பிசகிவிட்டால் அதை மிகவும் கவனமாக மறுபடியும் ஒன்று சேர்க்க வேண்டும். எனவே மருத்துவர்கள் மிக கவனமாக அந்த சூழ்நிலைமையை கையாளுவார்கள். அதுபோல உடன் விசுவாசிகள் ஏதாவது ஒரு குற்றத்தில் அறிந்தோ அறியாமலோ அகப்பட நேரிடலாம். சோதனையில் எதிர்பாராமல் சிக்கி பாவத்திலே விழுந்து போயிருக்கலாம். அவர்களிடத்திலே நாம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களிடம் கோபத்தை, வெறுப்பை நாம் காண்பிக்கக்கூடாது. அவர்களை தூற்றி திரியக்கூடாது. அது ஆவிக்குரியவர்களுடைய தன்மை அல்ல. ஆவிக்குரியவர்கள் என்ன செய்வார்கள்? தவறு செய்தவர்களோடு நிதானமாக இடைப்பட்டு அவர்கள் தவறை உணர்த்தி அதிலிருந்து அவர்கள் வெளிவர உதவி செய்வார்கள். அவர்கள் எந்த பாவ பிரச்சனையில் விழுந்தார்களோ அதே சோதனை நமக்கும் வரலாம். நாமும் கவனமாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 6:2 வருகின்ற பாரம் என்ற வார்த்தையை குறிக்க கிரேக்கத்தில் பாரோஸ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மிதமிஞ்சிய பாரத்தை குறிக்கிறது. பாவ பாரம் என்பது தாங்க முடியாத ஒரு பாரம், மிதமிஞ்சிய பாரம். சங்கீதம் 38:4 தாவீது என்ற தெய்வ மனிதர் சொல்லுகிறார், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. பரிசுத்தவான்களை கூட பாவ சுமை நசுக்கியது. எனவே ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஆத்தும பாரத்தோடு பாவ சுமையால் விடுதலையற்று சமாதானத்தை இழந்து நிற்கிறவர்களை விடுதலை வாழ்விற்குள் நடத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் கூடா ஒழுக்கத்தில் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு சகோதரியின் சம்பவம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சகோதரியை கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று துடியாய் துடித்தனர். மோசேயின் சட்டத்தை ஆதாரமாக காண்பித்தனர். அவர்களுடைய கடினமான அணுகுமுறையின் நடுவில் அவர்களை பார்த்த ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். ஆனால் எல்லாரும் அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டனர். அந்த சகோதரியை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் இயேசுவின் சாந்தமான மென்மையான அணுகுமுறை, மன்னிக்கும் மனப்பான்மை அவளை புது வாழ்விற்குள் நடத்தியது, நல்வாழ்விற்குள் நடத்தியது. நம்முடைய கடினமான அணுகுமுறை, பரிசேய அணுகுமுறை, அன்பற்ற அணுகுமுறை அநேகர் தங்கள் வாழ்வை சீர்படுத்த முடியாதபடிக்கு, கிறிஸ்துவண்டை வர முடியாதபடிக்கு செய்துவிட்டது. குழியில் விழுந்தவர்களை தூக்கி எடுக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தில் அகப்பட்டவர்கள் மேல் அவதூறை அள்ளி வீச அல்ல, அவர்களை தூக்கி திரிய நாம் அழைக்கப்படவில்லை. அது ஆவிக்குரியவர்களின் சுவாபம் அல்ல. மத்தேயு 18:15 சொல்லுகிறது, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். இரண்டாவதாக, உருவாக்கும் சுமைகள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம், அவன் தன் பாரத்தை சுமப்பானே. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 2 இடத்தில்
பாரம் என்ற சொல் வருகிறது. ஆனால் இரண்டும் ஒன்றல்ல. கலாத்தியர் 6:2 பயன்படுத்தப்பட்டிருக்கும் பாரம் என்ற கிரேக்க சொல் பாரோஸ். இது மிதமிஞ்சிய பாரத்தை குறிக்கின்ற ஒரு சொல். ஆனால் இங்கு கலாத்தியர் 6:5 பயன்படுத்தப்பட்டிருக்கும் பாரம் என்பதை குறிக்கின்ற கிரேக்க சொல் போர்ஷன் என்பதாகும். இது ஒரு ரோமை படைவீரன் தன் அத்தியாவசிய தேவைகளுக்காக முதுகில் சுமக்கும் ஒரு சிறிய பையை குறிக்கிறது. மூட்டை தூக்கும் தொழிலாளி முதல் ஏசி அறைக்குள் இருக்கும் அதிகாரி வரைக்கும் தங்கள் நிலைக்கேற்ப பொறுப்புகளும் கடமைகளும் அவரவருக்கென்று உண்டு. ஆம், நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பொறுப்புகளும் கடமைகளும் உண்டு. அதை நாம் தான் செய்து முடிக்க வேண்டும். நாம் தான் உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். அதற்கு நாம் மாத்திரமே பொறுப்பு, உத்தரவாதி. ரோமர் 14:4 நமக்குரிய பொறுப்பையும் கடமைகளையும் தட்டி கழிக்காமல் தவறாமல் நாம் செய்யும்போது அவைகள் நாம் எதிர்காலத்தை வடிவமைக்கும், உருவாக்கும். புலம்பல் 3:27 சொல்லுகிறது, தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. எனவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் எளிதாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்றார். பெற்றோர் பிள்ளைகளாக, கணவன் மனைவியாக ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் உண்டு. விசுவாசிகளாக, திருச்சபையின் அங்கங்களாக நம் ஒவ்வொருவருக்கும் கடமைகளும் பொறுப்புகளும் உண்டு. பிரசங்கி 12:13 சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. பல நேரங்களில் நம் பொறுப்புகளையும் கடமைகளையும் சுமையாய் நினைத்து தட்டி கழிக்கிறோம். தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று பிரசங்கி 11:9 எச்சரிக்கிறது. மூன்றாவதாக, உயிர்ப்பிக்கப்பட்ட சுமை தாங்கி. கலாத்தியர் 6:10 ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஒரு தேவனுடைய பிள்ளை நன்மையை விதைக்க வேண்டும். ஒரு விவசாயி தனக்கென்று மாத்திரம் விதைப்பதில்லை. அவருடைய விவசாய நிலத்தால், உழைப்பால் அவருடைய வீட்டாரும் தேசமும் உணவு பற்றாக்குறையின்றி திருப்தி காண்கிறது. நன்மையை நாம் விதைக்கும் போது அதற்கேற்ற அறுவடை நமக்கு உண்டு. கலாத்தியர் 6:9 சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். நம்முடைய தேவன் பிறர் பாரத்தை சுமக்கிறவர் என்பதை சங்கீதம் 55:22 சொல்லுகிறது. நாமும் பிறர் பாரத்தை சுமக்க வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க நாம் பொறுப்பாளிகள். பிறர் பாரத்தை சுமக்கும்போது அந்த ஆத்துமாவுக்கு உயிர் கொடுக்கிறோம். கிறிஸ்துவின் உயிரோட்டமுள்ள அன்பை வெளிப்படுத்துகிறோம். மார்க் 2:1-12 சுமை தாங்கியாய் மாறின 4 பேரை நாம் கண்முன் நிறுத்துகிறது. நடைப்பிணமாய் நாரி கிடந்த மனிதன், அருவருப்பான சுமையாய் படுக்கையில் முடங்கி கிடந்த மனிதன். 3வது வசனத்தின்படி அவன் தனக்குள் வியாதியை சுமந்து கொண்டிருந்தான். 5வது வசனத்தின்படி தனக்குள் பாவத்தை சுமந்து கொண்டிருந்தான். மன துக்கத்தை சுமந்து கொண்டிருந்தான். தனக்குள் விசாரிப்பற்ற தன்மையையும் தனிமையையும்
அன்பற்ற வெறுமையும் அவன் சுமந்து கொண்டிருந்தான். என்ன ஆச்சரியம்! உதவியற்ற, சிறுமைப்பட்ட, எந்த லாபமும் அற்ற அவனை சுமக்க 4 பேர் முன் வந்தார்கள். இயேசுவின் முன் விசுவாசத்தோடு கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த மனிதன் வியாதியிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டான். மரணக்கட்டிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டான். பாவக்கட்டிலிருந்து, மன துக்கத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டான். இப்பொழுது அவன் சுமையாக அல்ல, சுமை தாங்கியாக மாறினான். தேவனுடைய வல்லமையை, நற்செய்தியை, அற்புதத்தை அவன் தனக்குள் சுமந்து சென்றான். ஒரு தேவனுடைய பிள்ளை உயிர்ப்பிக்கப்பட்ட சுமை தாங்கியாக இருக்க வேண்டும். அமெரிக்காவை சார்ந்த ஜான் ஸ்கடர் மருத்துவ மிஷனரியாக ராணிப்பேட்டையில் தங்கி பணியாற்றி வந்தார். அவரது மகள் ஐடா ஸ்கடர் பள்ளி இறுதித் தேர்வு எழுதிய நிலையில் உடல்நிலை சரியில்லாத தன் தாயாரை பார்ப்பதற்காக இந்தியா வந்திருந்தார். ஒரு நாள் இரவில் வெவ்வேறு நேரத்தில் அந்தணர் ஒருவர், இஸ்லாமிய நண்பர் ஒருவர், மற்றொரு இந்து சகோதரர் தங்கள் மனைவியரின் பிரசவ உதவிக்காக ஐடா ஸ்கடரை அழைத்தனர். தான் மருத்துவர் அல்ல, மருத்துவரான என் தந்தையை கூட்டிச் செல்லுங்கள் என்றார். பெண்களுக்கு மருத்துவம் பார்க்க ஆண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்ற சமுதாய ஒழுங்கை சுட்டிக்காட்டி அவர்கள் சோகத்தோடு, ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றனர். அந்த 3 பெண்களும் பிரசவத்தின் போது இறந்து போயினர். மறுநாள் அவர்கள் சவ ஊர்வலம் திருவழியாய் சென்றதை பார்த்து ஐடா ஸ்கடர் அதிர்ச்சி அடைந்தார், கண்ணீர் வடித்தார். அவர்கள் வேதனையை, சுமையை தன் பாரமாக, தன் சுமையாக ஏற்றுக்கொண்டார். இந்தியாவை விரும்பாத அவர், மருத்துவ படிப்பை விரும்பாத அவர், இந்திய மக்களுக்காகவே அமெரிக்கா சென்று மருத்துவம் படித்து வேலூரில் சிஎம்சி மருத்துவ கல்லூரியை உருவாக்கினார். அவருடைய தியாகமான பணியினால் ஏராளமான மருத்துவர்களையும் தாதியரையும் உருவாக்கி இன்று நூற்றாண்டுகளை கடந்து இன்று வரை சுமையாய் பார்க்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட அநேக நோயாளிகளுக்கு நல் வாழ்க்கையையும் நல் நம்பிக்கையையும் சிஎம்சி மருத்துவமனை தந்து கொண்டிருக்கிறது. சிறுமைப்பட்டவர்களை சுமையாக கருதாமல், சிறுமைப்படுகிறவர்களை குறித்த சிந்தனையும் கரிசனையும் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களுக்கு பரிசுத்த வேதாகமம் 6 விதமான ஆசீர்வாதங்களை அருளி செய்கிறது. சங்கீதம் 41வது சங்கீதம் 1 முதல் 3 வரையுள்ள பகுதியிலே இதை நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 9வது அதிகாரம் தாவீது அரசர் நலிவடைந்த சவுலின் குடும்பத்தை தூக்கி நிறுத்துகின்ற சுமை தாங்கியாக நின்றதை விவரிக்கிறது. சவுலின் வீட்டில் வேலைக்காரர்களாயிருந்த சீபாவும் அவன் வீட்டாரும் சவுலின் பேரனும் இளவரசனுமான மேவிபோசேத்தை சுமையாக கருதி கைவிட்டு போய்விட்டனர். ஆனால் அரசன் தாவீதின் முன் செத்த நாயை போன்றது தன்னுடைய நிலை என்று மேவிபோசேத் புலம்பினார், கதறினார். தாவீது அரசர் பறிக்கப்பட்ட, இழந்து போன அனைத்து உரிமைகளையும் சலுகைகளையும் அரச வழி சொத்துக்களையும் மேவிபோசேத்திற்கு திரும்ப தந்து ஒரு இளவரசனை போல மரியாதையோடும் மாண்போடும் நடத்தினார். கஷ்டப்படுகிற ஒருவரை
நாமும் தாங்க வேண்டும், சுமை தாங்கியாக தேற்ற வேண்டும். கிறிஸ்துவின் அன்பின் பிரமாணம் நம்மை அழைக்கிறது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் வழியாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 243வது பாடலை பாடுவோம். கர்த்தர் என் பக்கமாகில். 243வது பாடல். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளையிலும் தேவ சமூகத்திலே எங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்கவும், எங்களுடைய உள்ளத்தை உடைத்து ஊற்றவும் கர்த்தர் கிருபை பாராட்டினீர். தேவ சமூகத்தை விட்டு புறப்பட்டு செல்கிற நாங்கள் விடுதலையோடும் சமாதானத்தோடும் புதிய உற்சாகத்தோடும் புறப்பட்டு செல்ல கர்த்தர் கிருபை பாராட்ட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோமே, அதற்கென்று எங்களை அர்ப்பணித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாருடைய வாழ்க்கையை பாவ சுமைகள் உடைத்து போட்டிருக்கிறதோ, முடமாக்கி போட்டிருக்கிறதோ, தம்முடைய பிள்ளைகள்
மறுபடியுமாக எழுந்து நிமிர்ந்து நிற்க, ஆண்டவரை நோக்கி தங்களுடைய லட்சிய பயணத்திலே முன்னோக்கி செல்ல கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவ பாரத்தினால் தளர்ந்து நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. உள்ளத்தினுடைய பாரங்கள், வேதனைகளின் நடுவிலே அங்கலாய்க்கிறவர்கள், குடும்ப பிரச்சனைகள், வாழ்வின் போராட்டங்களின் மத்தியிலே கண்ணீர் வடிக்கிறவர்கள், ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கிற துக்கத்தையும் பாரத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. உலகம் தரக்கூடாததும் எடுத்துக்கொள்ளக்கூடாததுமான தெய்வீக சமாதானத்தினால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைத்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் நீட்டப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இழந்து போன நன்மைகளை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறவர்கள், திருமண வாழ்விற்காக எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள், வேலைவாய்ப்புக்காக அங்கலாய்த்து நிற்கிறவர்கள், ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதிப்பீராக. நல்ல சரீர சுகம், பலன் வேண்டி தெய்வ சமூகத்திலே நிற்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளி தம்முடைய பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை, பலவீன நிலைமையை கர்த்தர் மாற்றி போட நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும். நிறைவையும் நன்மையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் தங்கி படிக்கிறவர்கள், வேலைகளை செய்கிற ஒவ்வொருவரையும் கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களிலே தம்முடைய பிள்ளைகளை குடும்பமாய் தனியாய் கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் சமாதானத்தையும் அமைதியும் கர்த்தர் பெருக பண்ணுவீராக. தேசங்களுக்கு இடையிலே நல்லுறவையும் ஐக்கியத்தையும் கர்த்தர் அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலும் தீவிரவாத செயல்கள், வன்முறைகள், அரசியல் சீர்கேடுகள் பெருகாதபடிக்கு நீதி நேர்மை தழைக்க, அமைதியும் சமாதானமும் பெருக கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆளுகிறவர்கள், அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் தொடர்ந்து முன்னேற்றத்தின் பாதையிலே செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இயற்கையினுடைய ஆசீர்வாதங்களை அதினதின் காலங்களிலே நிறைவாய் தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கரம் அநீதியாளர்களை எடுத்து அப்புறப்படுத்தி நீதியும் உண்மையுமானவர்களுடைய கரங்களிலே ஆளுகையும் அதிகாரமும் கொடுக்கப்பட கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். திருச்சபைக்குள்ளும் வெளியிலும் கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணித்து உண்மையாய் உத்தமமாய் கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். ஆதரவற்றவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள் மத்தியிலே நன்மையான காரியங்களை நிறைவேற்றுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். தொண்டு ஸ்தாபனங்களின் வழியாக நிறைவேற்றப்படுகிற எல்லா நல்ல பணிவிடைகளும் அநேகரை தூக்கி எடுக்கிறதாய், அநேகருக்கு புதிய முகவரிகளை அளிக்கக்கூடியதாய் கர்த்தர் ஆசீர்வதித்து தர ஜெபிக்கிறோம். தொடர்ந்தும் நல்லுள்ளத்தோடு திருச்சபையாக நாங்களும் செயல்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். தெய்வ சமூகத்திலே எங்களையே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Alleluia.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.